வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான கிராமத்து முறையில் செய்கிற குடல் குழம்பு தாமா. இது தாளிப்பு அவசியம் கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் பாட்டி சொன்ன குடல் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்கணும். அதுக்கு மசாலாங்கிறது ஒரு அரை முடி தேங்காயை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவும் தேவை கிடையாது. 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு. இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனோம்னா இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வகையாகவும் செய்யலாம். அதில் இது எங்கள் பாட்டி வீட்டில் செய்கிற வகை. நாங்கள் வேறு மாதிரி செய்வோம், ஒவ்வொரு முறையாக செய்வாங்க இல்லையா. இது 2 வகையாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அரை முடி தேங்காய், 10-15 சின்ன வெங்காயம் போட்டு மசாலா இதுதாம்மா. அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. குடலை என்ன செய்யணுங்கிறீங்க, நல்லா கழுவிட்டு வெந்நீர் விட்டு நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி, 4-5 தடவையில் நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க. நல்லா உப்பு போட்டு அலசிட்டிங்கன்னா சுத்தமாக ஆகிடும். அந்த கவுச்சி வாசனைன்றதே இருக்காது. சுத்தமான குடலை நாங்கள் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் முதல்ல இந்த குடலை எடுத்து போட்டுக்கணும். இது சீக்கிரம் செஞ்சிடலாம், சுத்தப்படுத்துகிற வேலை தாம்மா நமக்கு. ஒரு 25 நிமிஷத்துலாம் செஞ்சு முடிச்சிடலாம், இந்த குழம்பு ரெடி ஆகிடும். குடலை பூரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு 2 தக்காளி. இந்த குழம்பு செஞ்சு முடித்த உடனே எங்களுக்கு எல்லாருமே கிண்ணத்தில் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு குடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. காரம் அதிகம் இருக்காது, நல்லாயிருக்கும். சில வீட்டுகளில் குடலை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. ஆனால் நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம். இப்படி குழம்பா வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டு குடிப்போம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு குடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது எங்கள் பாட்டியினுடைய ரெசிபி, சூப்பராக இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் கலந்து அரைச்ச குழம்பு பொடி. அதுக்கு இதில் காரம் அதிகமாக இருக்குது, அதனால இது நம்ம குழம்புக்கு தக்கன நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்கவுங்க குழம்புக்கு தக்கன போட்டுக்கோங்க. இது நான் ஒரு 6-7 பேர்த்துக்கு செய்கிறேன், அதனால் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு மிளகாத்தூள் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விழுது அதையும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிருக்கிற மசாலா இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் விழுது, அதையும் ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்பு எவ்வளோ, இது கொஞ்சம் தண்ணியாக தாம்மா இருக்கும், ஆனால் வாசனையும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைச்ச விழுதை ஊற்றிடுங்க. மிக்சி ஜாரையும் கழுவி மிச்சத்தையும் ஊற்றிடுவோம். இது பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே வேண்டாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுதான் ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, கிராமத்து பாணியில் செய்கிற குடல் குழம்பு, கூட்டி வைக்கிற குழம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன், அது ஒரு 5 ஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதான். குக்கரில் உங்களுக்கு விசில் வரும்போதே வீடே வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இந்த குழம்பு. செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய சுவை தெரியும். நான் சொல்கிறத காட்டிலும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையே கிடையாது. கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுவும் வேண்டாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. லேசாக கொதிக்கிற மாதிரி இருக்கும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 8 விசிலாவது வைக்கணுமா, அப்போ தான் குழம்பு குடல் நல்லா வெந்திருக்கும். ஒவ்வொரு குடல் பெரிய குடலாக இருந்தால் கொஞ்சம் வேகம் லேட்டாகும். இது கொஞ்சம் இளங்குடலாக இருக்குது, அதனால் நான் ஒரு 8 விசில் வச்சேன். அதுலேயே நல்ல பூவாக வெந்துருச்சு. உங்களுக்கு அருமையான குடல் குழம்பு தயாராகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லெண்ணெய் விட்டு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு நீங்கள் இந்த குழம்பை வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க.
எல்லாரும் குடிங்க. ரொம்ப அருமையான குழம்பு இது. குக்கர்லேருந்து எடுத்த உடனே நம்ம திரும்பவும் ஒரு 2 கொதி கொதிக்க விட்டுக்கலாம். அந்த வாசனை ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதனால் திரும்பவும் கொதிக்க விட்டுக்கலாம். குக்கரை திறக்கும் போதே ஜம்முன்னு வாசனையாக இருக்கும். 2 கொதி கொதிச்சா போதும். எண்ணெய் மிதந்துக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. தொட்ட உடனே பார்த்தீங்களா, நசுங்கி நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-3 கொதி, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அருமையான குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்பொழுதுமே சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காவே யூஸ் பண்ணுறோம். இது அருமையான கிராமத்து முறையில் செஞ்ச குடல் குழம்பு. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.